ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். இன்றைக்கி நாங்கள் கப்பல்ஸுக்கு இடையில் காணப்படுற அப்ரிசியேஷன் என்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த அப்ரிசியேஷனை பற்றி பேச போனால் லாஸ்ட்டாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும், என் ஹஸ்பண்டுக்கு அல்லது என் ஒய்ஃபுக்கு நான் கடைசியாக தேங்க்யூ சொன்னது எப்போ, அண்ட் அதே மாதிரி அவங்க அழகாய்க்கிறீங்கன்னு சொன்னது அல்லது அவங்களுக்கு ஒரு லவ் யூ சொன்னது எப்போன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்தா அதுக்கு மிச்சம் டைம் போகும். பட் அந்த எஃபியில் யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு நீங்கள் அழகா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் செம்மையாக்கி அப்படிலாட்டி இன்பாக்ஸில் போய் அவங்கள பற்றி கதைக்கிறது அதிகமாக இருக்கும். பட் இதே நீங்கள் உங்களோட பார்ட்னர்ஸுக்கு செய்கிறீங்களான்னு கேட்டால் பெரும்பாலுமே அது அந்த கொஷனுக்கு நிச்சயமாக ஆன்சர் நோட்டு தான் வரும். பொதுவாக நாங்கள் இந்த கொஷனை கப்பல்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறது, என் ஒய்ஃப் தானே, அவருக்கு தெரியும் என்னைய பற்றி, அப்படிலாட்டி என் ஹஸ்பண்ட் தானே, அவருக்கு என்னைய பற்றி நல்லா தெரியும், நான் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, நான் அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல தேவையில்லை, அவருக்கு அதை பற்றி தெரியும், நான் அப்படித்தான் அவரை பற்றி நினைப்பேன், அவருக்கு தெரியும் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டிருக்கிறோம். பட் அதையும் தாண்டி நாங்கள் எங்களோட வாயால் அப்படி ஒரு விஷயம் சொல்லும்போது நிச்சயமாக அது எங்களோட பார்ட்னர்ஸுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அவங்கள பற்றி இன்னும் அவங்க பர்ஃபெக்டாக நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்றதை நாங்கள் மறந்துட்டு இருக்கோம். அவங்க அப்படி நினச்சி கொள்ளுவாங்க, நாங்கள் அவங்களுக்கு அதை சொல்ல தேவையில்லைன்ற ஒரு அசம்ஷன்லேயே நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் உண்மை என்னன்னு சொன்னால் எங்களோட பார்ட்னர்ஸ் அதை எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அப்படி அதை நாங்கள் சரியாக கொடுக்கலன்னு சொன்னதான் அதை ஒரு தேர்ட் பர்சன் சொல்லும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை நிறைய பேர் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. இதனால் எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு தேர்ட் பர்சன் எங்களோட ரிலேஷன்ஷிப் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த பிரச்சனைக்கு காரணம் நாங்கள் சரியாக எங்களோட பார்ட்னர்ஸை அப்ரிஷியேட் பண்ணினா இன்னொருத்தர் அதை சொல்லும்போது அவங்களுக்கு அது பெரிய விடயமாக இருக்காது. ஏண்டா என் மனசுக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் இதை விட என்னை அழகாக பாராட்டுவார், பட் என் ஒய்ஃப் இதை விட என்னைய அழகா கவனிச்சு கொள்றாங்க, பார்த்து கொள்றாங்கட விடயம் ஹஸ்பண்டுக்கு தெளிவாக இருந்தா, இல்லாட்டி ஒய்ஃபுக்கு தெளிவாக இருந்தா, அவங்க இன்னொரு தேர்ட் பர்சன் அப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போதோ இல்லாட்டி அவங்க அதை செயற்பாடு ரீதியாக காட்டும் போதோ அவங்க அதில் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. இது எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதை பற்றி நாங்கள் நிறைய கவனத்துக்கு கொள்ளணும். சின்ன சின்ன கிராட்டிடியூட்ஸ் அப்படி சின்ன சின்ன கம்ப்ளிமெண்ட்ஸ் எங்களோட பார்ட்னர்ஸுக்கு நான் வெளிக்காட்டினோம்னு சொன்னால் அதை மாதிரி அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீங்கள் பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி பெரிய கிஃப்ட் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமுமே இல்லை. பொதுவாக பார்ட்னர்ஸ் இந்த விஷயத்தை தான் தண்ட ஹஸ்பண்டை தண்ட கணவன்கிட்ட பெரும்பாலுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். பட் அவங்க வாய் திறந்து இதை சொல்ல மாட்டாங்க. நிச்சயமாக எனக்கு நீங்கள் லவ் யூ சொல்லணும் அல்லது நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது என்னைய பார்த்து கம்ப்ளிமெண்ட் பண்ணணும் படி யாருமே வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. பட் இது எல்லார்ட எதிர்பார்ப்புமாக காணப்படுது. ஸோ நாங்கள் இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸாக எடுத்து தேர்ட் பர்சனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எங்களுக்காக இருக்கிற எங்களோட பார்ட்னர்ஸுக்கு நாங்கள் இந்த விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கானதாக அழகானதாக மாறும். தேங்க்யூ ஸோ மச்.